லே, ரேஷன் கடைக்கு போவியா மாட்டியால நீ? அம்மா இருக்குமோ போவலாம். மாசம் மாசம் கொடுக்க தானே தீயாவ. இந்த மாசம் இல்லனா கூட அடுத்த மாசம் வாங்கிடலாம். லே, இத தானல நீ போன மாசமா சொன்ன. எத்தனை நாளைக்குல இதே நீ சொல்லிட்டு இருப்பா? முந்தின மாசம் வாங்கின அரியே தீந்து போச்சு. ஏனி சோத்துக்கு என்னல செய்வ நீ? சோத்துக்கு நீ மண்ணள்ளி திம்பியோ? லே, மரியாதையா ரேஷன் கார்டு எடுத்துட்டு ரேஷன் கடைக்கு போ. இனி இப்படியே நீ வீட்ல இருந்தீனா கால் அடிச்சு உடைச்சு விடுவோம் பாத்துக்க. எப்பா இந்த அம்மா நம்மள ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியல. எப்பா பாக்கிட்டு அங்க போ இங்க போ அன்னிக்கிட்டு. லே, உன சும்மா இருக்க முடியலையா? நீ எப்பவும் வீட்ல சும்மா தானல இருக்கியா? போ, ரேஷன் கடைக்கு போய் அரிசி சீனி பாமாயில் வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வந்தாதான் வீட்ல சோறு உனக்கு. அக்கோ, ரேஷன் கடைக்கு வரியலா? லேட்டி, என் மோன் ஆரம்பிட்டி. என் மோனை கூடால கூட்டு போ. லே மோனே, இந்த ஆண்டி கூட போ சரியா? லே மோனே, உனக்கு என்ன மோனே வயசாச்சு? எனக்கு ஒரு 19 வயசு இருக்கு ஆன்ட்டி. 19 வயசாச்சா? ஏன் மோனே உங்க அப்பாட்ட சொல்லி ஒரு வண்டி எதை எடுத்து கேட்கப்படாதா? எத்தனை நாளைக்கு மோனே இப்படி நடந்து நடந்து போயிட்டு வருவ? உங்க அப்பனுக்கு கவர்மெண்ட் வேலை தானே, லட்ச லட்சமா கிடைக்கும்ல. ஒரு வண்டி எடுத்து கேட்டாதான் என்னையா? சரி ஆன்ட்டி, கேக்குறேன். கேளு என்ன மோனே. உங்க அப்பா அம்மாவை வண்டியில வச்சு நீ எங்கேயாவது கூட்டிட்டு போலாம். ஏன் என்னைய கூட நீ வண்டியில வச்சு எங்கேயாவது நீ கூட்டிட்டு போலாம். சரி. அடி பாவி, என்னடா என் மேல அக்கறையா பேசுறான்னு நினைச்சா கடைசியில இவள வண்டியில வச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வண்டி எடுக்கணுமா? லே மோனே. இதோ வந்துட்டேன் ஆன்ட்டி. லே மோனே, நல்லா கூட்டமாலாம் இருக்கு. நம்ம நேரத்தே வந்திருக்கலாம் இல்லையா? ஆமா ஆன்ட்டி. பாட்டியோ, அதுல கை வைங்க. எதுல மக்கா? இன்னும் அந்த மிஷின்ல கை வைங்க. என்ன பாட்டியோ, கை பதிய மாட்டேங்கு. இது நீங்க தானா? அதுல என்ன மக்கா சந்தேகம்? ரேஷன் கார்டுல எனக்கு போட்டோ தானே போட்டிருக்கு. அப்ப அது நான் தானே. பதிஞ்சிட்டு பாட்டி. உங்களுக்கு என்னதெல்லாம் பாட்டியோ வேணும்? 20 கிலோ அரிசி, 1/2 கிலோ சீனி, 2 சோப்பு, ஒரு பாமாயில். பாஸ்கர், இந்த பாட்டி கேக்கியதெல்லாம் எடுத்து கொடு. பாட்டி உங்களுக்கு 250 ரூபா ஆச்சு சரியா? ரூபாயை கட்டிட்டு தேவை உள்ளதெல்லாம் எடுத்துட்டு போங்க. சரி மக்கா. அண்ணோ, பருப்பு இருக்கா? இல்ல. சாம்பார் தூள் இருக்கா? இல்ல. அப்புறம் டீ தூள் இருக்கா? இல்லப்பா இல்ல. அப்ப என்னத்துக்கு திறந்து வச்சிருக்கிறிய? அப்ப என்னத்து தான் இருக்கு உங்கள்ட்ட? அரிசி, பாமாயில், சோப்பு, சீனி, அவ்வளவுதான் இருக்கு. மண்ணெண்ணெய் இருக்கா? மண்ணெண்ணெயா? இருக்குமாக்கா. கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுப்பீங்களா? எதுக்கு மக்கா கேக்கியா? உங்களை கொளுத்தியதுதான். என்னல சொல்லியா நீ? பின்ன எதை கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றிய? ஏழை இருக்கேதான்ல தர முடியும். அப்படியா? நீ எப்படி வெளியே வரான்னு நான் பாத்துடுறேன். இவன் யாருல பைத்தியக்காரனா இருப்பானோ? சரி, அடுத்த ஆள் வாங்க. வாங்கம்மா, உங்க ரேஷன் கார்டை இந்த மிஷின்ல வைங்க. என்னதெல்லாமா வேணும் உங்களுக்கு? அரிசி சீனி 2 சோப்பு போதும்னே. பாஸ்கர், இவங்க கேக்குறதெல்லாம் எடுத்து கொடு. தம்பி யாருப்பா புதுசா இருக்கீங்க? பத்மாவதி. நம்ம பத்மாவதி மௌனானி. ஆமா தாத்தா. தாத்தாவா? எனக்கு 50 வயசு தான்ப்பா ஆச்சு. அதனாலதான் தாத்தான்னு கூப்பிட்டேன். 60 வயசா இருந்திருந்தா கிழவன்னு கூப்பிட்டுருப்பேன். தம்பி, உன்னை வீட்டுல எப்படிப்பா வளர்க்குறாங்க? சோறு போட்டுதான். பின்ன எப்படி வளர்ப்பாங்க? யோ, முதல்ல கேட்கறதெல்லாம் எடுத்து குடியா. பாஸ்கர், இந்த பையன் கேட்கறதெல்லாம் முதல்ல எடுத்து கொடுப்பா. சரி மோனே, வர்றேன் சரியா? உங்க அம்மாவை கேட்டதா சொல்லு. சரி ஆன்ட்டி. வாங்க ஆன்ட்டி. லே, யாம்ல இவ்வளவு நேரம்? அம்மா, வண்டி இறக்குவேன்னு பார்த்தா ஏன் லேட் ஆச்சுன்னு கேக்குற? பின்ன போய் எவ்வளவு நேரம்ல ஆச்சு? சோறு பொங்கண்டாமா? ஐயா, அப்ப நான் இங்க இருந்து வரண்டாமாக்கும். அதுக்குதான் உங்க அப்பன்ட்ட ஒரு வண்டி வாங்கி கேட்டோம்.
என்ன வாங்கி தந்த பாடு இல்ல. உங்க அப்பா கவர்மெண்ட் வேலை தானே, ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா என்னையா? ஏன் மோனே உங்க அப்பாட்ட சொல்லி ஒரு வண்டி எதை எடுத்து கேட்கப்படாதா?